அதாவது மார்ஷல் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வாழ்றதுங்கிறத சொல்லித் தர்றதுக்காக தான் வந்து அங்க போர்க்கலையை அவங்க சொல்லித் தராங்க. போர்க்கலைன்னாவே என்னன்னா எதிரிட்ட உள்ள எதிர்த்தன்மையை நீக்கிறது. அதான் மார்ஷல் ஆர்ட்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. எனக்கு இது தெரிஞ்ச தற்காப்பு கலைகள்ல ஜூடோங்கிறது வந்து அதாவது நெம்புகோல் தத்துவத்தை பயன்படுத்துறது. எதிரியோட ஃபோர்ஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்கோ அதை வந்து சரியான முறையில் அந்த இடத்த ஹேண்டில் பண்ணி அவனுடைய பேலன்ஸை வந்து கட் பண்றது. டாய்ச்சியில் என்ன பண்ணுவாங்கன்னா எதிரி கொடுக்குற ப்ளோவை வந்து மென்மையான முறையில் தடுக்காம வாங்கி அதே நேரத்தில் அதை வந்து அவங்களோட நோக்கி திருப்புறது. அக்கிடோவில் அது முழுமையாக வந்து அந்த ஆற்றலை நம்ம மையத்துக்கு இருந்து வாங்குவோம். மையத்திலிருந்து வாங்கும்போது எதிரி வந்து டாப்பில் ஆயிடுவான். இப்படி ஒவ்வொரு சில முறைகளில் வந்து என்னென்னா எங்கேருந்து ஃபோர்ஸ் ஆரம்பிக்குதோ அந்த இடத்தையே தாக்கிடுவாங்க. தாக்குறது மூலமாக ஒரு அதிர்ச்சி நிலையில் அவங்க கொண்டு போக முடியும். இப்படி எத்தனையோ முறைகள் இருக்குது. அது எல்லாமே எதை வச்சிருக்குன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம அதை வந்து நம்ம மையத்திலிருந்து அதோட உணர்வுகளாக ஹேண்டில் பண்ணணும். நம்மளுடைய அன்பு, அமைதி, நிம்மதி, சமாதானம், பொறுமை அந்த முறையில் நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணோம்னா நம்ம வெற்றி பெற முடியும். கோபத்தோட, வெறுப்போட, கவலையோட, பயத்தோட நம்ம பண்ணும்போது உள்ள வித்தியாசம் இருப்பாங்க. இதைத்தான் வந்து மார்ஷல் ஆர்ட்ல நமக்கு சொல்லித் தராங்க. நம்ம மையத்திலிருந்து உணர்வுகளை மென்மையாக்கி நம்மளுடைய அடிப்படையான இயல்பான உணர்வுகள்ல இருந்து ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றது. அப்படி பண்ணும்போது நம்ம எதிரிகளை வந்து வெற்றி பெற முடியும். ஏன்னா அவங்க வந்து உணர்ச்சி வேகத்துல செய்யறாங்க, நம்ம உணர்வுகளோட ஆழத்துல இருந்து செய்யறோம். அப்போ வந்து நமக்கு தான் நிச்சயமா வெற்றி கிடைக்கும். நல்லது.